சத்ரபதி சிவாஜியாலும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை. வடக்கே இருந்து வரக்கூடிய எந்த ஒரு ஆதிக்கத்திற்கும் வரலாற்றின் எந்த காலகட்டத்திலும் தமிழ்நாடு தலை வணங்கியதில்லை. அமைச்சர் தங்கம் தென்னரசு. அலெக்சாண்டரின் வெற்றுப்பாதையில் தமிழ்நாடு ஒருபோதும் இருந்ததில்லை. மௌரிய பேரரசர் சந்திரகுப்த மௌரியரால் தமிழ்நாட்டின் எல்லையை கூட தொட்டு கூட பார்க்க முடியவில்லை. அசோக சக்கரவர்த்தியின் ஆட்சி சக்கரம் தமிழ் நிலப்பரப்பில் சுழல முடியவில்லை. புத்தரின் காலம் சமுத்திரகுப்தரின் காலடி இந்த தமிழ் மண்ணில் கடைசி வரை பதியவில்லை. கனிஷ்கர் ஆட்சி எல்லை என்பது விந்தியத்திற்கே தெற்கே தாண்டியதில்லை. அக்பர் பாத்ஷாவின் ராஜ்யம் தமிழ்நாட்டை எட்ட முடியவில்லை. எம்பரர் ஆஃப் த யூனிவர்ஸ் ஆலம்கீர் என்று தன்னை அழைத்து கொண்ட அவுரங்கசீப்பால் கூட தமிழ்நாட்டை வெல்ல முடியவில்லை. அவுரங்கசீப்பால் மலை எலியன் அழைக்கப்பட்ட மராத்திய மன்னர் சத்ரபதி சிவாஜியாலும் தமிழ்நாட்டை ஆட்சி செய்ய முடியவில்லை. இந்த வரலாறு தமிழ் மண்ணுக்கு மட்டுமே உரித்தான வரலாறு. பேரவையில் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பெருமித உரை. மேசையை தட்டி கொண்டாட்டத்தோடு வரவேற்ற உறுப்பினர்கள். இவர் சொன்னது ஓரளவு உண்மைதான். என்னக்க நம்ம தமிழ் மண்ணுக்குன்னு ஒரு தனி ஒரு அந்தஸ்து, ஒரு பெருமை உண்டுங்க. இங்கேருந்து ஆட்சியாளர்கள் இப்போ ராஜராஜ சோழன்லேருந்து மற்ற ராஜேந்திர சோழன் இவங்கெல்லாம் வெளிநாடுகள்லாம் போய் தங்களுடைய ஆட்சியை நிறுவிட்டு வந்தாங்க, தங்களுடைய கொடியை நாட்டிட்டு வந்தாங்க. ஆனால் வெளி மாநிலத்தவர்கள், வெளிநாட்டவர்கள், பல ஆட்சியாளர்கள் இந்தியாவை ஆண்டாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே அவர்களால் வர முடியவில்லை. காரணம், இது ஒரு தனி கலாச்சாரம், தனி மொழி. இந்திய துணைக்கண்டத்தில் உள்ள பெரும்பான்மை மக்களோட ஒத்துப்போகாத ஒரு நிலப்பரப்பு தமிழ் மொழி. அந்த தனித்துவம் இன்றைக்கு வரைக்கும் கடைபிடிக்கப்படுது. அதை முறியடிக்கிறதுக்கு தான் இப்போ பிஜேபி பல வகைகளில் வழி பார்க்குறாங்க. அதாவது எந்தெந்த வகையிலெல்லாம் தமிழ்நாட்டை வஞ்சிக்கணுமோ அந்தந்த வகையெல்லாம் வஞ்சித்து எப்படியாவது நம்ம தமிழ் மக்களை நம்ம காலடியில் விழ வைக்கணும் அப்படின்னு பிஜேபி பிளான் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டுக்கு கொடுக்கக்கூடிய நிதிகளை நிறுத்துறது, தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு உதவியும் சென்றடையாமல் இருக்கிறது. ரெண்டாவது, தமிழர்களை மத்திய அரசு வேலை வாய்ப்புகளில் எப்படியாவது தட்டி கழிக்கிறது, எந்த வகையிலாவது அவர்கள் உள்ளே வராமல் நிறுத்துறது. இப்படி பல விஷயங்களை அவங்க ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் அவர்களுக்கு தோல்வியை தான் தள்ளுவாங்க. இப்போ கூட பாருங்கள், திமுகவுக்கு முஸ்லீம்களுடைய ஓட்டம், தலித்துகளுடைய ஓட்டம், மற்ற கிறிஸ்தவர்களுடைய ஓட்டம் அப்படியே சாலிடாக போய் விழுவுதுங்கிறதுனால அந்த ஓட்டை எப்படியாவது பிரிக்கணும் அப்படிங்கிறதுனால பல கொலைகளை திட்டமிட்டு நடத்துகிறாங்க. அதை எப்படியாவது முஸ்லீம்கள் கோபமடைஞ்சு திமுகவுக்கு போகக்கூடிய அந்த ஓட்டு வங்கி அப்படியே மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிற பிளானிங்கில் இப்போ இருக்கிறாங்க. எந்த ஒரு கொலை நடந்தாலும் சரி, தனிப்பட்ட வெறுப்பில் நடந்த கொலையாக இருந்தாலும் சரி, அதை அப்படியே முக ஸ்டாலினை தொடர்புபடுத்தி, திமுகவை தொடர்புபடுத்தி அந்த கொலையை எப்படியாவது முஸ்லீம்களை டிஎம்கேக்கு எதிராக திருப்புறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இப்போ திமுகவிலையும் சில குறைகள்லாம் இருக்குது, நம்ம மறுக்கலை. திமுக பெரிய அப்பலுக்கற்ற ஆட்சியெல்லாம் சொல்ல முடியாது, அதில் நிறைய குறைகள் இருக்குது. ஆனால் பிஜேபி வர்றதை விட இவர்கள் இருக்கிறது ஒரு 100% கரெக்டுன்னு சொன்னாங்க. பிஜேபி ஆட்சியை பிடிச்சிட்டாக்க ஊபி நிலைமை என்ன, மகாராஷ்டிரா நிலைமை என்ன, பீகார் நிலைமை என்ன, அதெல்லாம் நம்ம பார்க்குறோம். முன்னேற்றங்கிறது ஒரு துளி கூட இருக்காது. மத கலவரங்கள், ஜாதி கலவரங்கள் இதுதான் நடக்கும். வெட்டு குத்து நிறையா நடக்கும். இப்போ வட மாநிலங்கள்லாம் பாருங்கள், நீங்களே பார்க்குறீங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபி ஆட்சிக்கு முன்னாடி எப்படி அந்த மாநிலங்கள்லாம் இருந்துச்சு, பிஜேபி ஆட்சிக்கு வந்தது பிறகு எவ்வளோ மோசமாக மாறிப்போச்சு அப்படிங்கிறதான் நமக்கு தெரியும். அதனால் நீங்கள் எந்த ஒரு விலை கொடுத்தாவது திமுக வரலைனாலும் பிரச்சனை இல்லை, பிஜேபி வந்துடக்கூடாது. பிஜேபியோட சப்போர்ட்டில் இந்த கட்சியும் வந்துடக்கூடாது. அதுதான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். இங்கே கூட்டாட்சியாக கூட இருக்கலாம். திமுக வரக்கூடிய தேர்தலில் பெரும்பான்மை கிடைக்கலனாலும் கூட்டாட்சி பல கட்சிகள் சேர்ந்த குடும்பத்தோடு சேர்ந்து ஆட்சி செஞ்சாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். ஆனால் இங்கே பிஜேபி வந்துடக்கூடாது இந்த நிலத்துக்கு, தமிழ் மண்ணுக்கு. எப்படி இத்தனை ஆட்சியாளர்கள்லாம் தோல்வி அடைஞ்சாங்களோ அதே போல் தோல்வியை பிஜேபிக்கு நாம் கொடுப்போம். தமிழர்கள் நாம் தனித்துவமானவர்கள் அப்படிங்கிறத உலகுக்கு பறைசாற்றுவோம்.